நான் இப்போ உங்ககிட்ட ஒரு நியூஸ பத்தி சொல்ல போறேன். அது கேட்ட பிறகு நீங்க செம்மையா டென்ஷன் ஆக போறீங்க. அது தெலுங்கானாவுல இருக்கக்கூடிய சங்காரெட்டி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல சென்னையா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ரஜிதா அப்படிங்கிற ஒரு டீச்சரை வந்து கல்யாணம் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் 3 குழந்தைகள் என்பது இருக்கு. ஒரு கள்ளக்காதலுக்காக அந்த 3 குழந்தைகளை வந்து கொன்னு இருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நாடு முழுக்க பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலா ரஜிதா அப்படிங்கிற அந்த டீச்சர் வந்து அவங்க கூட 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஈவென்ட் என்பது நடக்குது. அதுல வந்து அவங்களோட ஃப்ரெண்டான சோறு சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் கிட்ட இவங்க போயிட்டு பேசுறாங்க. 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு நட்பு என்பது மலருது. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நட்பு வந்து கள்ளக்காதலாக மாறுது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜிதா அவர்கள் வந்து இவர் சிவகுமாரை வந்து கல்யாணம் பண்றதுக்காக ஆசைப்பட்டிருக்காங்க. அதை வந்து சிவகுமார் கிட்ட வந்து கேட்கும்போது ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்க எல்லாரையும் நீ கழட்டி விட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரஜிதா வந்து என்னுடைய 3 குழந்தைகள் வந்து கொண்டுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிவகுமார் கிட்ட சொல்லும்போது அந்த நாயும் கொஞ்சம் கூட ஆட்சேபனையும் சொல்லாம கொன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு 3 குழந்தைகளும் டவலை வச்சு மூச்சை அமுக்கி கொண்டு இருக்கா இந்த ரஜிதா அப்படிங்கிற அந்த பேய். சோ அதுக்கப்புறம் இது வந்து நாடகம் போட்டிருக்கு. சோ அதுக்கப்புறம் போலீசார்கள் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்ச பிறகு இவ்வளவு உண்மையும் வெளியே வருதுங்க.